வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பெருநடிப்பு தான் தமிழ் வருடம் தொடங்க ஆரம்பிக்குது. அதில் 3வது மாதமாக இருக்கக்கூடியதான் ஆணி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதால இதில் மிதுன மாதம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலங்களில் மிக நீண்டதான மாதமாக இருக்கக்கூடிய ஆணி மாதங்களில் 12 ராசிக்காரங்களும் வெவ்வேறு பலனை பெறுவாங்க. அந்த வகையில் இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை துளாராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி துளாராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற முடியுங்கிறத சுருக்கமாக நாம பார்த்துடலாம். துளாராசியை சேர்ந்தவங்களோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதமும், சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குது. துளாராசி காலபுருஷனோட அங்கமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசியாக பார்க்கப்படுது. அழகு, கலை உணர்ச்சி இதுக்கு எல்லாமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிரனே ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதால கலைகளில் அதிக ஆர்வமுடையவங்களாகவும் தேர்ச்சி பெற்றவங்களாகவும் இருப்பீங்க. கூடவே அழகான உருவத்தோற்று கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. துளாராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே அழகு படித்தவங்க. அதே மாதிரி இவங்க எப்போதுமே அலங்காரம் செஞ்சு கொள்றதுல கொஞ்சம் அலாதி பிரியம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நீதி தேவன் சரணக்கூடிய வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துளாராசியில் உச்சமடைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியனை நீச்சமடைறதால நாட்டு நிர்வாகம் இவங்களுக்கு திறமையா இருக்கும். ஆனால் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு திறமை இருக்கிறதில்ல. துளாராசியில் பிறந்தவங்க நேர்மையா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு நீதி நேர்மையா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் இருக்குன்னு நினைப்பாங்க. அதிகமான பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரங்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாதவங்க இவங்க தான். குடும்ப பொறுப்பை எப்போதும் வாழ்க்கை துணையோடு ஒப்படைச்சிடக்கூடிய ஆற்றல் இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற எப்போ ஏற்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். வாக்கு சாதுரியம் கொண்ட இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். வெளிவட்டாரங்களில் நண்பர்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி சலனமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே மாதிரி அனுபவம் இல்லாத வயசுலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியங்கிறது இருக்கும். நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். யாரையும் சார்ந்து இயக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க வைராக்கியம் கொண்டவங்களா இருப்பாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசிக்கால பிறந்தவங்க பணவரவு ஏற்றத்தாழ்வோட இருந்தாலும் கையில் பணங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை அதிகம் சுமக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப 904336375112. மேலும் துளாராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் சந்திரிக்கக்கூடிய சூரிய பகவான் தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கலமையான பலன் தான் தரும். சில நேரங்களில் உங்கள் வேலையில் கொஞ்சம் தாமதமாகலாம், கொஞ்சம் ஏமாற்றம் அடையலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். நீங்கள் வேலை மாற்றத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இது கொஞ்சம் சாதகமான மாதம்னு சொல்லலாம். மேலுமே நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தால் அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவும் அமைஞ்சிருக்குங்கிறத தொடர்ந்து இந்த ஆணி மாதங்களை பார்க்கலாம். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, ரணரோக சோக ஸ்தானத்தில் ராகு, சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், விரிய ஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலைகள் மாற்றம் இருக்குது. அதனால துளாராசிக்காரங்க இந்த மாதம் சின்ன விஷயமா இருந்தால் கூட உங்களுக்கு கோபம் அடிக்கடி வரலாம். அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபப்பட்டீங்கன்னா காரியம் சாதிக்க முடியாதுங்கிறத நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. சாந்தமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத பண தேவை இந்த மாதம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கூடவே இருக்குது. எதுலையுமே இழுபறியான நிலைமை எல்லாமே இனி வரக்கூடிய வாரங்களுங்கிறது உங்களுக்கு சரியாகும். அடுத்தவங்களால கொஞ்சம் தொல்லை உண்டாகலாங்கிறதால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. யாரையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்பாமல் இருந்துக்கிறது தான் நல்லது.
எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் முன்ன நின்று உங்களுடைய ஏற்பாடு மூலமே நீங்கள் செய்யறது நல்லது. தொழில் சார்ந்தத்தில் செவ்வாய் பார்வையிட்டு இருக்கிறார். இதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலையில் டென்ஷன் வீண் அலைச்சல்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ வீண் பகை உண்டாகலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே நடக்கும். இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் தாமதம் மட்டும் ஏற்படலாம். பண வரவுன்னு பார்க்குறப்ப எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லது. புதிய நபர்களை நீங்கள் எப்போதுமே அணுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருட்களை நீங்கள் சப்ளை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. எதை பேசுகிறதா இருந்தாலுமே பேச்சில் கொஞ்சம் நிதானங்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியம். இயல்பாகவே நீங்கள் பேச்சில் வல்லவராக இருப்பீங்க. பேசுகிறதுனாலே பல காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானங்கிறது வேணும். வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர்னு டென்ஷன் உண்டாகிற மாதிரி இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கிறதும் பிள்ளைகளும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கூட கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. இதனால் பல காரியங்கள் சாதகமாக செஞ்சு முடிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொத்துக்கள் அடையிறதுல கொஞ்சம் தடை இருக்கலாம். உயர்நிலையில் இருக்கிறவங்களுடைய மனவர்த்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். அதனால எப்போதும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களில் போகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. ஏற்கனவே சின்ன சின்ன விபத்துகள் உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. காலில் அடிபடுறதோ இல்லைன்னா எங்கேயாவது விபத்துக்களை சிக்கிறதோ இந்த மாதிரி தான் இருக்குது. இனியுமே நீங்கள் கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்த்த பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லாவே அமைஞ்சிருக்குது. தேவையான வசதி கிடைக்கும். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாகவே இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய சிக்கல்கள் எல்லாமே தீர்தல தாமதம் இருந்தாலுமே மீண்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்பட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி தான். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். தொடர்ந்து டென்ஷன் இல்லாமல் படிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு படிச்சுட்டு வாங்க. படிப்பில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது. புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியிடல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. நட்சத்திர பலனா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை தலை தூக்கத்தான் செய்யும். சாதுரியமாக பேசுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால உங்கள் பேச்சு மூலியமாக பல விஷயங்களை உங்களால் நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். கூடுமான வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கிறதும் நிதானத்தை கூட்டிகிட்டு இருக்கிறதும் நல்லது. பொதுவான காரியங்களை ஈடுபடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. தேவையில்லாத மற்றவங்க விஷயத்துல நீங்கள் மூக்க நுழைக்கிறத தவிர்த்துடுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்றது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மீண்டும் ஒரு முறை வாகனங்களை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் எதிர்கொள்ளக்கூடிய மனவலிமைங்கிறது உங்கள் மனசில் உண்டாகும். நம்பிக்கை அதிகரிக்கும். தொடர்ந்து கூடுதல் கவனமோடு இருந்துட்டு வரதான் இந்த காலத்தில் நல்லது. எதிர்பாராத சம்பவம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை உண்டு பண்ணலாம். இழுபறியாக நின்ன காரியங்கள் கூட இனி நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நட்சத்திராதிபதி ராகுவோட சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் மனசுலையும் கொஞ்சம் உற்சாகத்தை தரும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்குது. கடன் பிரச்சனை இனி குறைய ஆரம்பிக்கும். போட்டி கூட நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மறைமுக எதிர்ப்புங்கிறது இனி நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். திறமையான செயல் மூலமாக பல வகையிலையும் பாராட்டுகளை பெற போறீங்க. வெள்ளிக்கிழமையானா மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பார்த்த வருமானங்கிறது வரும். கூடவே தெய்வ அனுகூலமும் இருக்குது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகும். குருவோட பார்வை இருக்கிறதால விரையதான சுகஸ்தானத்தில் உண்டாகி இருக்கிறதுனால சுப செலவும் அதிகரிக்கத்தான் செய்யும். இனி வரக்கூடிய காலங்களில் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம். பண வரவில் இருந்துட்டு வந்த தடை கூட விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய சங்கடமும் நீங்கும். தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் பல நெருக்கடிகள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய வாரங்கள் இருந்தே ஏற்படும்.
உடல்நிலையில் இருந்துட்டு இருந்த சங்கடம் கூட விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். விற்பனையாகாம தேங்கிக்கிறத பொருள் கூட நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும், எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும். நினைச்சதை சாதிக்க முடியும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இனி நீங்கும். பெரியவங்களோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட தீரும். தொடர்ந்து மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வங்கிறது பெருகும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரன் ராகுவால நீங்க நினைக்கிறது நடக்குன்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்பு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயத்தை தான் கொண்டு வந்து தரும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். மனசுல இருந்துட்டு அந்த பயமும் நீங்கும். உங்க முதலீடு மூலமா லாபத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்க மனசுல விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும். குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். புதுசா தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களோட விருப்பம் கூட பூர்த்தியாகும். பணியாளர்களுடைய நிலை உயர்வாகும். உங்களுடைய எதிர்பார்ப்பு மொத்தத்தில் நிறைவேறும். சேமிப்பு உயரும். தொடர்ந்து நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும்.